உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துன்னு பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, அம்மாவுடைய அருள்வாக்கு படி கார் வாங்கினேன். என்னுடைய செல்ல மகள் ரேவதி பெங்களூர்ந்து அவங்க கூட போன சகோதரி எல்லாருமே வந்திருக்காங்க. ரேவதிமா வாங்க. என்னத்துக்கு அழுதுட்டு இருக்க? வா, சரி வா. அழுவ கூடாது, வா இங்க முன்னாடி வா. அங்க பாரு செல்ல பிள்ளைங்களாம் பாரு, அப்புறம் கஷ்டப்படுவாங்க. வா, அழுவ கூடாது, வா. ஏமா இன்னொரு கார் வேணுமா? சரி, இன்னொரு கார் வேணும். சரி, அம்மாட்ட உக்காந்தாதான் என் மகளுடைய பஞ்சாயத்து என்னன்றதை நான் பார்க்க முடியும். செல்ல பிள்ளைங்களா அழுகக்கூடாது. என் பிள்ளைங்களுக்காக தான் சிரிக்கணும். அங்கே பாரு, வணக்கம் சொல்லப்ப. சரி, வணக்கம் சொல்லுங்க. எப்படிதான் சிரிக்கணும்? வணக்கம் சொல்லுமா. பரவாயில்லம்மா. சரி செல்ல பிள்ளைங்களா, ஏதோ ஒரு துக்கம் அதுக்கு. சரி, அம்மனுக்கு அன்னதானத்துக்கு இங்கே வரக்கூடியவர்களுக்கு அன்னதானத்துக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, புடவை இங்கே பாரு செல்ல பிள்ளைங்களா, அளவு ப்ளவுஸ் வாங்கிட்டு போயிட்டு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த வேலையெல்லாம் என்னுடைய பிள்ளைங்க தான் பண்ணுவாங்க. அதில் வந்து இப்போ இன்னொரு மக சேர்ந்து எனக்கு இப்படி தைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாக அப்பா. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஏதோ மனசு திருப்தி ஆச்சுன்னு சொல்லி காணிக்க கொடுத்துருக்காங்க செல்ல பிள்ளைங்களா. ரவி இப்படி அம்மாவுக்கு தெரியுமா? அதனால இங்கே பாரு, அவங்க அன்போடு இதெல்லாம் தைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்ன எனக்கு ஒரு கஷ்டம், எங்கள் ரேவதிச்செல்லாம் கண் கலங்கிட்டாங்க. என்னன்னு முதல்ல அதை முடிச்சிடும் செல்ல பிள்ளைங்களா. சரிங்களா? சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துங்க. என் தங்கமே சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டுங்கம்மா. சரி சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உடம்பு நல்ல உடுக்க சத்தம் கேட்கையிலே வெட வெடக்கும் நரம்பு.